ரணில் விக்ரமசிங்கவின் அடுத்த மோசடி, பல ஏக்கர் காணிகளை கையகப்படுத்திய அனுர அரசு. அரசுக்கு 2 கோடி நட்டம் உண்டாக்கிய முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் வழக்கு ஒத்திவைப்பு. 1750 ரூபாவாக அதிகரிக்கப்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் இன்று ஒப்பந்தம் கையெழுத்து. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 பேருக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த மதகுருவுக்கு 24 ஆண்டுகளுக்கு பின் 10 ஆண்டு கடூழிய சிறை. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தவர்களில் மேலும் ஒருவர் வைத்தியசாலையில். மக்களுக்கு எச்சரிக்கை, அதிகரிக்கும் வங்கி கிரெடிட் கார்டு மோசடிகள். ஐரோப்பாவில் கடும் குளிர்கால நிலையால் இலங்கையர்கள் 5 பேர் உட்பட பலர் பலி. யாழ்ப்பாணத்தில் திடீர் பணக்காரர்களுடன் நெருங்கிய தொடர்பில் போலீசார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளிப்படை. தொடர்ச்சியாக செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் 1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அரச நிதியை தவறாக பயன்படுத்திய வழக்கு ஏற்கனவே போகும் நிலையில் மேலதிகமாக மோசடியாக வழங்கிய 5 ஏக்கர் காணியை அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஆட்சியின் போது பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சுக்கு கீழிருந்த விகாரகல தோட்டத்துக்கு சொந்தமான 5 ஏக்கர் காணியை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கு விடுமுறை விடுதி கட்டுவதற்காக குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த காணி உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் கைமாற்றப்பட்டுள்ளதோடு குத்தகை நிபந்தனைகளும் மீறப்பட்டதால் காணியை மீள கையகப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த காணி 2023 5ஆம் மாதம் 24ஆம் திகதி அன்று குத்தகை பத்திரம் மூலம் 30 வருட காலத்துக்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 50,000 ரூபாய் பெறுமதியில் குத்தகைக்கு விடப்பட்ட இந்த காணி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் குத்தகை விதிமுறைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் சமீபத்தில் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதோடு இந்த காணி அமைந்துள்ள பகுதி தியலும நீர்வீழ்ச்சி உட்பட பல முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு அருகில் அமைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது தரம் 6இல் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு சர்ச்சைக்குள்ளாகி பிற்போடப்பட்டுள்ள பாடத்திட்ட கல்வி மறுசீரமைப்பு குறித்த சாத்தியப்பாடுகளை ஆராய்ந்து அதனை நடைமுறைப்படுத்த பொருத்தமான திட்டவரைவை முன்மொழிவதற்காக நிபுணர்கள் குழுவில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி கருணி அமரசூரியவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதோடு கடந்த 27ஆம் திகதி கல்வி அமைச்சில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் வழங்கிய வழிகாட்டல்களின்படி கல்வி சீர்திருத்த பணிகளை முன்னெடுக்கவென விசேட நிபுணர் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஆலோசனையின்படி தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்வி விவகாரங்கள் சபை தலைவர் பேராசிரியர் பிரியங்கனி சேனநாயக்க தலைமையில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா, தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்வி விவகாரங்கள் சபையின் முன்னாள் தலைவர் கலாநிதி உபாலி மாம்பிட்டிய ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதோடு குழுவின் முதலாவது கூட்டம் எதிர்வரும் பிப்ரவரி 3ஆம் திகதி தேசிய கல்வி நிர்வாகத்தின் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தில் அதிகம் பங்களிக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது. பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. அதற்கமைய பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களோடு இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு முன்னதாக 2026ஆம் ஆண்டிற்கான பாதீட்டை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை 1750 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டது. இதன்படி அடிப்படை சம்பளத்தை 1350 ரூபாவிலிருந்து 1550 ரூபாவாகவும் 200 ரூபாய் அதிகரிப்பதற்கும் வருகைக்கான கொடுப்பனவாக 200 ரூபாயினை அரசாங்க நிறுவனங்களினூடாக செலுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. இந்த சம்பள அதிகரிப்புக்காக பாதீட்டில் 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 15 வயது சிறுமியை புத்தளம் கொட்டுக்கச்சிய பகுதியில் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட மதகுருவுக்கு 10 ஆண்டுகால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்து 24 ஆண்டுகளின் பின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறித்த தீர்ப்பை உறுதி செய்துள்ளது. 2002 மற்றும் 2003ஆம் ஆண்டுகளில் தேவாலய கட்டுமான பணியின் போது குறித்த மதகுரு சிறுமியை பலமுறை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டதை அடுத்து 2025ஆம் ஆண்டு புத்தளம் மேல் நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கியது. ஆனாலும் அந்த தீர்ப்பை எதிர்த்து மதகுரு தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து இப்பொழுது 10 ஆண்டுகால சிறை தண்டனையை மதகுருவுக்கு உறுதி செய்துள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை பிரச்சினை தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 தேரர்களில் சிலர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சிலர் உடல்நலக்குறைவால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குறித்த பிக்குகள் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் இருப்பதாக சிவில் அமைப்புகள் தெரிவித்துள்ளது. இன்று கடலோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு திருகோணமலை விகாரை தொடர்பில் மகஜர் ஒன்றை கையளிக்க வந்திருந்த சிங்கள பௌத்த சிவில் அமைப்புகளின் கூட்டமைப்பு ஊடகங்களுக்கு தெரிவித்த நேரம் சிறையில் இருக்கும் பிக்குகளுக்கு உணவு வழங்குவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் மறுப்பதாகவும் வைத்திய
வைத்தியசாலையில் பிக்குகள் சங்கிலியால் கட்டப்பட்டுள்ளதாகவும் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். யாரை சந்தோஷப்படுத்த இப்படி செய்கிறீர்கள் என்றும். திருகோணமலையில் ஆளுநர் அலுவலகத்துக்கு அருகில் கடற்கரையில் கோவில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் ஒரு இடத்தில் கரையை அண்மித்த பகுதியில் கோவில் கட்டப்பட்டுள்ளது. ஏன் கரையோர திணைக்களத்துக்கு இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை? திருகோணமலையில் ஒரு மக்கள் பிரிவினருக்கு ஒரு நியாயமும் எமக்கு வேறு விதமான நீதியும் உள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகும் என்றும் நாட்டின் ஜனாதிபதி அனுரவுக்கே அதிகாரம் உள்ளது. அவர் தனக்கு கீழிருக்கும் ஒரு திணைக்களத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நாட்டை எப்படி நடத்துவார் என்றும் இவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மணல் அகழ்வு திட்டம் ஒன்றை கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதனூடாக அரசாங்கத்திற்கு 2 கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை உண்டாக்கிய சம்பவம் குறித்து முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நேரமே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டம் ஒன்றை கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதால் அரசாங்கத்திற்கு 2 கோடி ரூபாவுக்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் விடயங்களை முன்வைத்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளனர். அதன் முன்னேற்றத்தை அறிக்கையிடுவதற்கு திகதியொன்றை வழங்குமாறும் கோரியிருந்ததோடு முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் முறைப்பாட்டை ஜூலை 10ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்க திகதியிட்டதோடு குறித்த நாளில் விசாரணைகளின் முன்னேற்றத்தை அறிக்கையிடுமாறும் அவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நேரம் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு வழக்கில் தொடர்புபட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 13ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் நேற்று வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் பலர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ள நிலையில் சுமார் 29,744 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்களின் ஆதாரங்களோடு 18 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 297 பேரும், சந்தேகத்தின் பேரில் 560 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 161 பேரும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியதாக 78 பேரும், மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியதாக 428 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 4473 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஐரோப்பா உட்பட பல நாடுகளில் கடுமையான குளிரால் பலர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களில் 5 இலங்கையர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ், இத்தாலி, ருமேனியா ஆகிய நாடுகளில் இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளதோடு கடும் குளிர்கால நிலையால் ருமேனியாவில் மட்டும் 3 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ், இத்தாலியில் வீடுகள் இல்லாத நிலையில் பூங்காவில் வாழ்ந்து வந்த இலங்கையர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். பிரான்சில் இலங்கையர்கள் இல்லாத மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதோடு ருமேனியாவில் பணிக்காக சென்ற நிலையில் கடும் குளிரால் 3 இலங்கையர்களும் உயிரிழந்துள்ளனர். ஐரோப்பாவின் பல பகுதிகளில் வெப்பநிலை -பாகைக்கும் குறைவாக சென்றுள்ளதால் திறந்த வெளிகளிலும் தற்காலிக இடங்களிலும் தங்கியிருப்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் இவ்வாறான மரணங்கள் பதிவாவது வழக்கமாக இருந்தாலும் இந்த ஆண்டு குளிரின் வீச்சு அதிகமாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சாரதிகளில் 60% கடுமையான போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளிப்படுத்தியுள்ளார். கண்டி மாவட்டத்தில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி தொடர்பான விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டில் 2700 வீதி விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளதோடு இதில் 2700 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் அவர்களில் 2000 பேர் பாதசாரிகள், மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்கள் என்றும் உயிரிழந்தவர்களில் 53% ஆண்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விபத்துக்களில் 50% சாரதிகள் தான் காரணம் என தெரிய வந்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பலி மேற்கில் திடீர் பணக்காரர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா, லிஸ்ட் தரவா என்று பாராளுமன்ற உறுப்பினரும் பலி மேற்கு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஸ்ரீ பவானந்த ராஜா வட்டுக்கோட்டை போலீசாரை பார்த்து நேரடியாக கேள்வி எழுப்பிய சம்பவம் இன்று சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் எப்படி திடீர் பணக்காரர்கள் ஆனார்கள், போலீசார் எவ்வாறு அவர்களோடு நல்லுறவில் இருக்கின்றனர் என மக்கள் காணொலி ஆதாரத்தோடு எமக்கு தந்துள்ளார்கள். திடீரென பணக்காரர்களுக்கு எதிராக நாங்கள் திடீர் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகின்றோம்,
சங்கானை பிரதேச செயலர் பிரிவிலும் திடீர் பணக்காரர்கள் உருவாகியுள்ளனர் என எமக்கு தகவல்கள் வந்துள்ளது என்றும் இவர் மேலும் தெரிவித்துள்ளார். அவ்வாறானவர்கள் குறித்தான தகவல்களை தொடர்ந்து எங்களுக்கு வழங்குங்கள் என்றும் எங்களுக்கு கிடைத்த தகவல்களை நாங்கள் உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளோம் என்றும் தெரிவித்த அவர் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் போலீசாருக்கு முகவர்கள் இருக்கின்றார்கள் என்றும் நாங்கள் அது குறித்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தினால் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்த மற்றொரு உத்தியோகத்தர் இன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாக இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 7 வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தங்களை உடனடியாக ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குமாறு கோரி இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தது. அதிகாரிகளிடமிருந்து உரிய பதில் இதற்கு இன்னும் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் அன்று மாலையே அதனை சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டமாக மாற்றியுள்ளனர். இந்த சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று 5வது நாளாகவும் தொடர்கின்றது. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நால்வரில் ஒரு பெண்ணும் மற்றும் ஒருவரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாக ஏற்கனவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. சந்தேகத்திற்கிடமான செயல்கள் காரணமாக வங்கி அட்டைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் போலி குறுஞ்செய்தி மற்றும் ஆன்லைன் எச்சரிக்கைகள் உள்ளிட்ட அதிகரித்து வரும் கிரெடிட் கார்டு மோசடி குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி அட்டைகள் 24 மணி நேரத்திற்குள் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கப்பட்ட பின்பு இணைப்புகளை கிளிக் செய்து NIC எண்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை உள்ளிடுமாறு கேட்டு மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். மோசடி செய்பவர்கள் இந்த தரவுகளை பயன்படுத்தி கணக்குகளில் இருந்து நிதியை திருட OTP இலக்கங்களை பெறுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு தெரியாத இணைப்புகள் அல்லது அழைப்புகள் மூலம் முக்கியமான தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் வங்கிகளுடன் நேரடியாக சரிபார்க்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News1 அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம்.